ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற காரக்குழி பணியாரமும் அதுக்கு சைடிஷாக ஒரு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காரக்குழி பணியாரம் செய்கிறதுக்கு எதையும் அரைச்சி புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இட்லி தோசை மாவுலாம் வீட்டில் இல்லை அப்படின்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது இந்த ரெசிபியை செய்யுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம குக்கிங் வீடியோஸை பார்க்குறீங்க, பட் பார்த்துட்டு லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். நானும் இன்னும் நிறைய ரெசிபிஸும் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். காரக்குழி பணியாரம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை மெஷர் பண்ண அதே கப்பாலேயே 3/4 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 3/4 கப் அளவுக்கு லைட்டாக புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது தண்ணி பற்றாமல் இருக்கும். ஸோ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் கரைச்சிக்கோங்க. இந்த மாவை கரைக்கிறதுக்கு கோதுமை மாவை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் 3.5 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எடுத்துக்கிற மாவோடைய தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அதனால் எடுத்ததுமே நிறைய தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இந்த மாதிரி இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. வீடியோவில் பாருங்கள், மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். மாவை கரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவை மூடிட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுடுங்க. இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம்ல, அது ஊறணும், அதுக்காக தான். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. கடலைப்பருப்புடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. நம்ம வதக்கிற இந்த வெங்காயம் கேரட் இது ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக வதங்கிடக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற போல் இருக்கணும். அப்போ தான் குழி பணியாரம் சாப்பிடும்போது இடையில கடிப்படும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் அண்ட் கேரட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை நிறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. குழி பணியாரம் சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது இந்த குழி பணியாரத்துக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்புடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும்போதே இதில் 3 காஞ்ச மிளகாவும் 3 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா வரப்பட்டு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டதும் இதில் 20 பல் அளவுக்கு பெரிய பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். அந்த மிளகாய் இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது பூண்டோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. அதே மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறீங்க. பேனில் இருக்கிற சூட்டிலே புளி வதங்கிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கின இன்க்ரீடியண்ட்டோட சூடு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் அப்படியே ஆற வச்சுடுங்க. வதக்கி ஆற வச்ச பொருட்களுடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை அப்படியே மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அதையும் இந்த சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த காரக்குழி பணியாரத்துக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சட்னியை நார்மலாக செய்கிறத விட அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அடுத்து சட்னியை தாளிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு கறிவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அதை அப்படியே சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் அண்ட் டிஃப்ரெண்ட்டான பூண்டு சட்னி ரெடி. இந்த பூண்டு சட்னி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த காரக்குழி பணியாரத்துக்கு மட்டும் இல்லை, அடை தோசை செஞ்சிங்கன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை செஞ்சிங்கன்னா அதுக்குமே இந்த பூண்டு சட்னி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து மாவை நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டோம்ல, மாவு வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து கெட்டியாகிருக்கும், ரவை வந்து ஊறி இருக்கும். இப்போது இதில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், கேரட், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு முக்கியமாக நம்ம பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ண போகிறதே கிடையாதுங்க. அது இல்லாமலே குழிப்பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வதக்கின பொருட்களை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கின பொருட்கள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற போலவே இருக்கும். மாவுடைய கன்சிஸ்டன்சி வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் குழிப்பணியாரம் வந்து எண்ணெய் குடிக்கும். ஓகே, இப்போ இதில் குழிப்பணியாரம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு எல்லா குழியிலையுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழிப்பணியார சட்டி சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழிப்பணியார மாவை இந்த மாதிரி எல்லா குழிகளிலுமே ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற இனிப்பு குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம் நிறைய ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கில் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். குழிப்பணியார சட்டியில் மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே வேக வைங்க. ஒரு பக்கம் குழிப்பணியாரம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் மாவு வெந்திருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மேலே வந்துட்டு நடுவில் மட்டும் மாவு வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது குழிப்பணியாரத்தை திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈஸியாக அண்ட் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிஸ் வித் சைடிஷோட நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த ரெசிபியோட லிங்க்கையுமே இந்த வீடியோ கீழே தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா குழிப்பணியாரத்தையுமே திருப்பி விட்டு வேக வைங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வேக விட்டிங்க அப்படின்னா குழிப்பணியாரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், குழிப்பணியாரம் 2 பக்கமே வெந்ததுக்கு அப்புறமா ஒரு குழிப்பணியாரத்தையுமே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டான கார குழிப்பணியாரமும் சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற மாவுலையும் குழிப்பணியாரம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவுலையுமே குழிப்பணியாரம் செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். இந்த குழிப்பணியாரம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடும், ஆனால் வாய் சாப்பிடுன்னு சொல்லும். அந்த அளவுக்கு நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்குமே அது புரியும். இப்போ ஒரு குழிப்பணியாரத்தை எடுத்து நான் வந்து அழுத்தி காமிக்கிறேன். அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, அண்ட் சேம் டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கார குழிப்பணியாரத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.